Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல congruence moduloனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அர்த்தமெட்டிக்கையும் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா என்ன? யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் டிவைட் பண்ணால் ரெண்டு யூனிக் இன்டிஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதான் நம்ம பார்த்தோம். கரெக்டாக இப்போ ஏபி அப்படிங்கிற ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தோம்னா QRங்கிற ரெண்டு யூனிக் இன்டிஜர் கிடைக்கும். கரெக்டா? அந்த மாதிரி அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா A is equal to BQ plus R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த கான்செப்டை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். சரியா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் டிவைட் பண்ணால் ரெண்டு யூனிக் இன்டிஜர் கிடைக்கும். அதை நம்ம வந்துட்டு A is equal to BQ plus Rன்னு சொல்லி ஃபார்மேட்டில் எழுதலாம். இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்போ மாடுலர் அர்த்தமெட்டிக். மாடுலர் அர்த்தமெட்டிக்னா என்னப்பா? மாடுலர் அர்த்தமெட்டிக்னா ஒரு டேர்ம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அந்த டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், திரும்பி வந்து நெக்ஸ்ட் டைம் அதே டேர்ம் வந்துட்டு எனக்கு திரும்பி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதான் மாடுலர் அர்த்தமெட்டிக். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ எல்லார் வீட்லயுமே வந்துட்டு ஒரு வால் கிளாக் இருக்கும். கரெக்டா? வால் கிளாக்ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும்? 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் இருக்கும். கரெக்டா? நம்மளுக்கு வந்து இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தோம்னா 12க்கு அப்புறம் என்ன? 13 தான் வரும். 13 14 அப்படியே தானே போயிட்டு இருக்கும். ஆனால் கிளாக்ல எப்படி இருக்கு? 12 வரையும் தான் இருக்கு. இப்போ 1 o'clock 2 o'clock இந்த மாதிரி போயிட்டே இருந்து 12 o'clock அப்புறம் திரும்பி எனக்கு 1 o'clock வருது. கரெக்டா? அப்போ 1 o'clockல ஸ்டார்ட் ஆகி 12ல முடிஞ்சு திரும்பி எனக்கு 1லே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டேர்ம் தான் எனக்கு மாடுலர் அர்த்தமெட்டிக்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வீக் டேஸ். என்னது? சண்டே மண்டே இதில் ஸ்டார்ட் ஆகுதா? சண்டேல ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டேல முடியுது, திரும்பியும் எனக்கு சண்டேலே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு டேர்ம் எனக்கு ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதே டேர்ம் எனக்கு ரிப்பீட் ஆனிச்சுன்னா, அதே டேர்ம் எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னா அதுதான் மாடுலர் அர்த்தமெட்டிக். அதே மாதிரி தான் மந்த்லியும் அப்படிதான். ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியும், திரும்பி எனக்கு நெக்ஸ்ட் இயரும் எப்படி தான் ஆரம்பிக்கும்? ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? இந்த மாதிரி டேர்ம் தான் மாடுலர் அர்த்தமெட்டிக். இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கரெக்டா? இங்கே யூக்ளிட் டிவிஷன் லெம்மால நம்ம ரெண்டு இன்டிஜர் என்னவா எடுத்திருக்கோம்னா ஏபின்னு சொல்லி எடுத்திருப்போம். இங்கே MNன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஏபின்னு எடுத்தோம்னா A is equal to BQ plus Rன்னு சொல்லி எழுதுவோம். ஆனால் MNங்கிறனால நம்ம N is equal to MQ plus Rன்னு சொல்லி எழுத வேண்டிய கட்டாயம். சரியா? ஆரோட கண்டிஷன் என்ன? 0 is less than or equal to R is less than M. இந்த லைன் புரியணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னன்னு சொல்லி தெரியணும். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்காதீங்க. சரியா? அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்? யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அர்த்தமெட்டிக்கை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இந்த டேர்ம் நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வச்சு எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கான்குரன்ஸ் மாடுலோல மாத்தணும்னா இந்த ரெண்டு டேர்மும் கனெக்ட் ஆயிரும். கரெக்டா? மாடுலர் அர்த்தமெட்டிக்கா மாத்தணும்னா இந்த டேர்மை நான் கான்குரன்ஸ் மாடுலோல மாத்தணும். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் N is equal to MQ plus R, we can use congruence notation in the following way. We say that N is congruent to R if N is equal to MQ plus R. அதாவது கான்குரன்ஸ் மாடுலோ இதுவும் நம்ம பார்த்தோம். அதுக்கான லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, அதாவது ஒரு N வந்துட்டு R கான்குரண்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா NS congruent to R mod M இப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டா? இப்படிதான் ஆக்சுவலா எழுத வேண்டிய ஒரு கட்டாயம். ஆறு இந்த இடத்துல ஆறுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நார்மலா இது எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ பாருங்க, A congruent to B mod N அப்படி இருக்குன்னு வைங்களேன். இதுதான் வந்து கான்குரன்ஸ் மாடுலோல நம்ம பார்த்த கான்செப்ட். என்ன அர்த்தம்னா A மைனஸ் B இருக்குல்ல, அதாவது இந்த பிங்கிறது என்னது? நம்மளுக்கு ரிமைண்டர்னு அர்த்தம். இந்த A மைனஸ் பியை மொத்தமா எனக்கு வந்து N டிவைட் பண்ணும், இதோட எனக்கு மொத்த வேல்யூமே எனக்கு வந்து 0வா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த பியை மைனஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு மொத்த வேல்யூ 0வா கிடைக்கும். இந்த ஏவை மட்டும் எனக்கு வந்துட்டு டிவைட் பண்ணா எனக்கு வேல்யூ வந்து இந்த B கிடைக்குமா? அப்படின்னா இந்த B வந்து எனக்கு ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்துட்டு Q இன்டிஜரா இருந்துச்சுன்னா இந்த M வந்து எனக்கு டிவைட் பண்ணும், Rங்கிறது ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. N is equal to MQ plus R. இந்த R வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆர்னு வந்துடும். இந்த டேர்ம் வந்துருதா A மைனஸ் பின்னு. A மைனஸ் பில Bங்கிறது எனக்கு வந்து ரிமைண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? Rங்கிறது எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர்னு சொல்றாங்க. சரியா? இப்போ N minus R இங்க பாருங்க, A minus B divided by Nக்கு எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கு. அப்படின்னா N minus R divided by M. இந்த mod Mனா இந்த divided by Mன்னு அர்த்தம். divided by M ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 0வா தானே இருக்கும். இப்போ இந்த 0 வந்துட்டு எனக்கு இந்த டேர்மா இருக்கு. கரெக்டா? அப்போ A by N ஓட டேர்ம் எனக்கு என்னது? B. அப்போ N by M ஓட டேர்ம் எனக்கு என்னது? R. அதுதான் நெக்ஸ்ட் லைன்ல எழுதிக்காங்க. ஃபர்ஸ்ட் N is equal to MQ plus Rன்னு சொல்லி
யூக்ளிட் டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஆர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆர், n மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு mq. நெக்ஸ்ட்டு n மைனஸ் ஆர் ஈக்குவலாக இந்த இடத்துல கான்குரண்டாக மாற்றிட்டாங்க. 3 கோடு போட்டிருக்காங்க பாருங்க. கான்குரண்டாக போட்டுட்டு n மைனஸ் ஆர் டிவைடட் பை m, இதோட வேல்யூ என்ன 0. கரெக்டாக இந்த மொத்த டேர்மே எனக்கு வந்துட்டு வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 0 தான் வரும். அதுதான் போட்டிருக்காங்க. 0 இன்ட்டு மாடி எம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மைனஸ் ஆரை இந்த சைடு கொண்டு போய்க்கிறாங்க. கரெக்டாக இப்போ இந்த மைனஸ் பி இந்த சைடு போச்சுன்னா a பை n இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடச்சிடும். கரெக்டாக மைனஸ் ஆர் இந்த சைடு போச்சுன்னா n இஸ் கான்குரண்ட் டு ஆர் மாடி எம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஒரு யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அர்த்தமெட்டிக்கையும் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா என்ன எப்படி எழுதணும்னு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவையும் மாடுலர் அர்த்தமெட்டிக்கையும் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.